இங்கே தங்கி செல்லுங்கள். உங்களால் 1 மணி நேரம் கூடவா என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க முடியவில்லை? உங்கள் உள்ளம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உங்கள் உடலோ வலிமையற்றது. தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும். ஆனால் இது என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே ஆகட்டும். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன். மானிட மகனை முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கிறாய்? இவனை கைது செய்யுங்கள். பேதுரு, வாளை உன் உரையில் போடு. வாளை எடுத்தவன் வாளால் முடிவான். இவனை கைது செய்து இழுத்துவார். அந்த முள்முடி எடுத்து வாருங்கள். போதும், செத்துட போறான். இவனை பிளாத்து மன்றத்துக்கு அழைத்து வாருங்கள். அதிகாலையில் ரோம நீதிமன்றத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? இவன் மேல் நீங்கள் சுமத்தும் குற்றம் என்ன? ஆளுநரே, இவன் தேசத்தை அவமதிக்கிறான். தன்னையை மிஸ்டர் கொண்டு மக்களை கலகம் செய்கிறான். இவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறாய்? இதற்கு உன் பதில் என்ன? நீங்களே இவனை உங்கள் சட்டப்படி விசாரித்திருக்கலாமே. ஒருவருக்கு மரண தண்டனை வழங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதனால் தான் உம்மிடம் வந்தோம். நீ யூதர்களின் அரசனா? நீராக இதை கேட்கிறீரா? நான் என்ன யூதனா? உன் மக்கள் தானே உன்னை என் இடத்தில் ஒப்படைத்தார்கள். என் அரசு இவ்வுலக அரசு போன்றதல்ல. அப்படி என்றால் நீ ஒரு யூத அரசன் தானா? நான் அரசன் என்று நீதான் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. அதற்காகவே நான் பிறந்தேன். ஆளுடன் பிலாத்துவும் மச்சச்சீரான் ஆண்டவர் இயேசுவை தீர்ப்புவித்தார். ஞானமும் மையமும் படைத்தார். மானிடன் தீர்ப்புக்கு சதை கொடுத்தார். கல்வாரியே கல்வாரியே
நீ உரிமைக்காக போராடும் பொழுது நீ மட்டும் தனியாக நடப்பதாய் நினைத்து சோர்ந்து விடாதே. நீதியின் கதிர் முன் அநீதி மேகங்கள் நீண்ட நேரம் நிற்க முடியாது. இயேசுவே, சமூக பொறுப்பில்லாமல் ஆட்சி அதிகாரிகளுக்கு தூரமிட்டு நீதியை வளைத்து உண்மையற்றவர்களாய் வாழ்ந்த நாட்களுக்காக வருந்துகிறோம். நீதி நேர்மைக்காய் வாழும்போது எதிர்கொள்ளும் சவால்களை வீரத்தோடு சந்திக்கும் திறனை எம்மில் விதைத்தருள். மகளே, என் தோள்களை அழுத்தும் சிலுவை உலகமும் அதன் அநீதி அமைப்புகளும் வழங்கிய துயரங்களே. வேர்வையை விதைத்து கண்ணீரை அறுவடை செய்யும் ஏழை விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் துயரம் என்னை அழுத்துகிறது. கடனிலேயே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே மடியும் அவனது கண்ணீர் இன்னும் காயவில்லையே. பட்டினி கூலி தந்து மனிதனை மனிதன் சுரண்டும் மலத்துத்தன்மை வளர்வதை கண்டு என் உள்ளம் பதறுகின்றது. கல் சுவாதிகளில் செங்கல் சூளைகளில் பன்னி அருவிகளாக வாழும் சொத்தறிவுகளின் வறுமை சாப்பாட்டு செலவு, சாகுபடி செலவு, சடங்கு செலவு, நோய் செலவு, சாவு செலவு என்று இவற்றை ஈடுகட்ட முடியாமல் வட்டிக்காரனிடம் வருமானத்தின் சரிபாடியை கொடுத்து வாடி நிற்கும் ஏழையின் நிலை என்னை அழுத்துகிறது. நிலமற்ற கூலி தொழிலாளியின் கூலி உயர்வுக்கு குரல் கொடுப்பவர் யார்? வாழ பார்த்து கூரைக்குள் வளர்ச்சி இல்லாமல் வாழ்வோரை தூக்கி விடுவது யார்? மகனே, மகள், ஒரு தாய்மைய தாய்மை இயக்கம் என் சிந்தனையில் அழுத்துவதை யார் நோக்கினர்? ஏற்றத்தாழ்வற்ற சமூக ஏடுகளில் சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான போர்கள் இப்போது உணர்கிறோம். ஏழைகள் அடைக்கப்படுவதால் என் தெய்வீக சாமி சிதைக்கப்படுவது என் கண்ணில் தெரியும். சொல்லற்ற உறவை படைத்து என்னை அர்ப்பணிக்கும் வாழ்
மகனே, 1000 அம்புகள் ஒரே நேரத்தில் வெண்புறாவை சாய்க்கிறது. நீரில் நீந்துபவனை வன்கரங்கள் அழுத்தினால் வரும் மூச்சு திணறல் போல சமூகத்தின் அவலம் என்னை சாய்க்கிறார். ஞானத்தின் நிலை தேடாமல் வாழ்வின் அர்த்தங்களை அழுக்காக்கி அகல பாதாளத்தில் சமூகம் சரிந்து விடுகிறது. மகனே, மகளே, இப்பிறவி முப்பிறவி என்ற மூட நம்பிக்கை பள்ளத்தில் விழுந்தவர்கள் இன்னும் எழவே இல்லையே. ஜாதியம், வரதட்சணை, நல்ல நேர ஜாதகங்கள் இவற்றால் திருமணம் முதற்கொண்டு குடும்பங்கள் வரை கசப்பில் தலையிழந்தும் பிரிந்தும் வாழும் நிலையிலிருந்து பலர் இன்னும் எழவே. ஆடு மாடு விற்கும் தரகு சந்தையில், கருப்பு சந்தையில், சூதாட்ட சூறாவளியில் சிக்கி தவிப்போர் பலர் இன்னும் எழவில்லை. சாதிய சிந்தனைகளுக்கு அடிமையாகி தாழ்ந்தோரை சமூக விளிம்பிற்கு தள்ளி அவர்களின் ஆற்றல், ஆக்கம் இவைகள் அருகாமல் பார்த்துக் கொள்ளும் இழிநிலையிலிருந்து உலகம் இன்னும் எழவில்லையே. இவைகளெல்லாம் எழும் பொழுது நாம் எழுவது எளிதாகும் அல்லவா? இறைவா, எம்மை எழுவிடாக நமக்கும் எல்லா தீமைகளையும் நீக்க அவைகளிலிருந்து விலகவே தெய்வீகம் தெரியும் என்பதை இப்போது உணர்கிறோம். வீழ்வது இயற்கை என்றாலும் அந்த பலவீனத்தில் படுத்து விடாமல் எழுச்சியோடு எழுந்து நன்மையின் திசை நோக்கி நடக்க புதிய மனமும் கால்களும் தாரும். மகளே, என் தாய் மௌனமாய் ஆற்றல் வாய்ந்தது. அது என் லட்சியத்தை கூர்மைப்படுத்தியது. நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்று ஊக்கத்தோடு என்னிடம் சொன்னது. லட்சியம் எவ்வளவு நேர்மையானதோ அதை அடையும் வழி நேர்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று என் காதலருக்கு சொன்னது. நேரம் வரும், அப்பொழுது எங்கள் மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று தூக்கு கயிற்றால் உடல்வரை எரிக்கப்பட்ட சிக்காகோ யாகி ஆகஸ்ட் வைஸ் ஆகியனும் மௌனம் தானே. அந்த மௌனம் அன்று கோழி கூமுள் எழுந்து கோட்டான் கூவும் வரை உழைத்து இயந்திரத்தோடு இயங்கி எலும்பு நோக்க 18 மணி நேரம் உழைத்த தொழிலாளிக்கு 8 மணி நேர வேலையாக மாற்றிய வெற்றியை தந்தது. மகனே, மகளே, ஊருக்கு அப்பால் ஒதுக்குப்புற சேரிகளில் இருவோரங்களில் வாழும் ஒத்தடிமைகளின் கொடுமையை பார்த்து மகானே, தொழிலாளர்களின் உபரி உழைப்பை சுரண்டும் முதலாளிகளை சுரண்டலை தொடர்ச்சியால் தீவிரப்படுத்தும் அரசியல்வாதிகளை பார்த்து நீ வாய்ப்பது இருப்பதும் முறையற்ற மௌனம்தானே. உன் மௌனத்தின் விலைதான் என்ன? உன் மௌனம் அவற்றை இன்னும் ஆதரிக்கின்றதா? இரத்த உணவை விட
லட்சிய உறவு உயர்ந்ததென்பது உன் தாய் சந்திரி மௌனம் எங்களுக்கு செல்வதை இதுவரை உணராமல் இருந்துள்ளோம். சமூக பொறுப்பில்லாமல் காலத்துக்கு காலந்தர்களுக்கு வாழ்ந்த முறையை மாற்றி பொதுப்பணிப்புரிவோரை ஊக்கமாய் இதை மாற்ற மறந்தாய். தேவரின் பணியிலே மாநிலம் முழுவதும் வந்துவிட்டார். உழைக்கின்ற சீரும் உலகுடனே உலகத்தின் நீக்கிட்டு போட்டார். மகளே, வன்முறைகள் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து சென்ற போராளிகளுக்கு துணை நிற்க ஒலிவின் நாட்டின் புலிகள் என்று செல்லமாக போற்றப்படும் மிஸ்டர் பாஸ் காவல்களில் மறைந்து தன் தேசத்தின் விடுதலைக்காக போராடிய பொழுது அவருக்கு உள்ள உணவில்லை, பேச்சுக்கும் ஆதில்லை. போராட்டத்தின் நாட்கள் நீண்டதாக சக போராளிகளுமே விலகி சென்றார்கள். அடுத்தவரின் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள சுமைகளை கருணை